அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வேதம் திருமறை குர்ஆனை அரபு மொழி தெரியாதவர்கள், அதே நேரத்தில் அரபு எழுத்துக்களை மாத்திரம் தெரிந்தவர்கள் மிக எளிதாக வாசிக்க முடியும். அந்த அளவுக்கு அரபு மொழியில் மொழி அறியாதவர்களும் வாசிப்பதற்கு நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அரபு மொழியில் உள்ள எழுத்துக்கள். அரபு மொழியில் மொத்தம் 29 எழுத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இந்த குர்ஆனை கற்றுத்தரக்கூடிய எல்லா புஸ்தகத்துலேயும் 30 போட்டிருப்பாங்க. அந்த 30ல் என்ன போட்டிருப்பாங்கன்னா, லாம் அலிஃப்னு ஒன்று போட்டிருப்பாங்க. லாம் அலிஃபுங்கிறது ஒரு எழுத்தே கிடையாது. லாம் ஒரு எழுத்து, அலிஃபு ஒரு எழுத்து. அது ரெண்டையும் சேர்த்து எழுதி வச்சுக்கிட்டு லாம் அலிஃபுன்னு ஒன்று போட்டு என்ன செய்வாங்க, ரவுண்டாக 30 ஆக்கி வச்சுருப்பாங்க. அந்த லாம் அலிஃபுங்கிறது எழுத்து கிடையாது. அதை தவிர இந்த போர்டில் நீங்கள் பார்க்கிறீர்களே, நீங்கள் பார்க்கிற இந்த எழுத்துக்கள் தான் அரபு மொழியில் உள்ள எழுத்துக்கள். இந்த ஒவ்வொரு எழுத்துடைய பெயரையும் அதனுடைய உச்சரிப்புகளையும் நீங்கள் மொழி அறிந்தவர்கள்ட்ட பயிற்சி மூலமாக சரிபார்த்து கொள்ள வேண்டும். இந்த எழுத்துக்களுடைய வடிவத்தை மனசில் பதிவு செய்த பிறகு இந்த எழுத்தை எப்படி வாசிக்கிறது என்பது தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம். இப்போ நம்ம தமிழ் மொழியில் மனிதன் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். மனிதன் என்று எழுதினால் அந்த முதல் எழுத்தை மானான்னு சொல்லுவோம் அல்லது மகரம்னு சொல்லுவோம். ஆனால் வாசிக்கும்போது மாண்டு தான் சொல்லுவோம். எழுத்துடைய பெயர் என்பது வேறு, அதை வாசிப்பது எப்படி என்பது வேறு. இப்போ மானாண்டு போடுறோம்லம்மா, இந்த மானா என்பதை நம்ம எப்போ அந்த எழுத்துடைய பெயர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், மானாண்டு சொல்லுவோம். பேச்சு வழக்கில் கிராமர் பிரகாரம் சொல்வதாக இருந்தால் மகரம். நீனா இருக்குது, அது என்ன சொல்லுவோம், நீனாண்டு சொல்லுவோம். ஆனால் வாசிக்கும்போது மணி, இதை மாண்டு சொல்லுவோம், அதை நீண்டு சொல்லுவோம், தானாவை தாண்டு சொல்லுவோம், இன்னன்னாவை இன்னு என்று சொல்லுவோம். அப்போ ஒரு எழுத்தினுடைய பெயர் என்பது வேறு, அதை எப்படி வாசிக்கிறது என்பது வேறு. சரியா? அந்த மாதிரி நீங்கள் பார்ப்பதெல்லாம் இந்த அரபு மொழி எழுத்துக்களை தான் பார்க்குறீங்க. இதுக்கு பேர் அலிஃப், முதல் எழுத்துக்கு பேர் அலிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு அலிஃப்னா அலிஃப்னு வாசிக்க முடியாது, எழுத்துக்கு பேர் அலிஃபு. இரண்டாவது எழுத்துக்கு பேர் பா, பா உன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரண்டாவது எழுத்தை பான்னு சொல்கிறோம். அதை வாசிக்கிறது பாவா கிடையாது, எழுத்துக்கு பேர் பா. அடுத்த எழுத்துக்கு பேர் தான்னு சொல்லுவோம். அந்த எழுத்துக்கு பேர் தாவே தவிர அதை வாசிக்கிறது என்ன இல்லை, தாங்கிறது கிடையாது. சரியா? உதாரணமாக இங்கிலீஷில் எஃப் இருக்குது, எஃப்ன்னு இருக்குன்னு வைங்களேன். வாசிக்கும் போது எஃப்ண்டா வாசிப்போம், ஃபாதர்னு எழுதிட்டு எஃப் ஆதர் நம்ம சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். எழுத்துக்கு பேர் எஃப், வாசிக்கிறது ஃபா. எழுத்துக்கு பேரை கேட்டால் என்ன செய்வோம், எஃப்பும்போம். அதை என்னென்னு வாசிப்பீங்கன்னு கேட்டால் எஃப் ஏ இருந்தால் நாங்கள் ஃபாண்டு வாசிப்போம். அந்த மாதிரி இந்த எழுத்துக்களை வாசிக்கிறத தான் நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். இது எழுத்துடைய பெயர் தான். இது இந்த அலிஃபு பா தா சாவுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முதல்ல தெரிந்திருக்கணும், ஷரத்து போட்டிருக்கணும். யார்கிட்டையா தெரிஞ்சிட்டு வந்தால் தான் சொல்லித்தர முடியும், இல்லைன்னா இதுக்கே 2 நாள் பத்தாது. சரியா? இப்போ எப்படி வாசிக்கிறதுன்னு கேட்டால், இந்த எல்லா எழுத்துக்களுக்குமே 3 விதமான பிரதானமான அடையாளம் இருக்கிறது. இது அரபு மொழியில் ரொம்ப நமக்கு வசதி. இந்த அடையாளத்தை வைத்து அந்த எழுத்தை எப்படி வாசிக்கிறதுன்னு முடிவு பண்ணிடலாம். அந்த அடையாளம் என்னன்னு சொன்னால், ஒரு அடையாளம் மேலே போடக்கூடிய கோடு, மேலே ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு மேலே கொஞ்சம் கிராஸாக ஒரு கோடு டேஷ் போடுவோம்ல, அந்த டேஷை படுக்க வசமாக இல்லாமல் கொஞ்சம் கிராஸாக கொஞ்சம் சில டிகிரி சாய்வாக போட்டோம்னு சொன்னால் இது இது ஒரு அடையாளக்குறி. இந்த அடையாளக்குறி எல்லா எழுத்துக்கும் மேலே நம்ம போடலாம். எழுத்துக்கு மேலே இந்த அடையாளக்குறி என்னன்னு பார்த்து தான் வாசிக்க முடியும். ஒரு அடையாளக்குறியும் இல்லாட்டி அது பாண்டு பேரை தான் சொல்ல முடியும். அடையாளக்குறி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். இப்போ இந்த அடையாளக்குறி எந்த இடத்துல இருக்கிறதோ அது எல்லாம் அகரம். அகரம்டா என்ன, ஆனா கானா தானா மானா சானா டானான் இருக்குல்ல,
இதெல்லாம் அகரம், ஆங்கிற உச்சரிப்பு வரணும். அந்த மாதிரி என்ன செய்யணும், வாசிக்கணும். இப்போ அலிஃபு என்ற எழுத்துக்கு மேலே அந்த கோடு இருந்தால் ஆ, பே என்ற எழுத்துக்கு மேலே பாங்கிறோம்ல, அதுக்கு மேலே அந்த கோடு இருந்தால் பா, தான்னு சொல்கிறோமே அந்த எழுத்துக்கு மேலே அதே கோடு இருந்தால் தா, சான்னு சொல்கிறோமே அந்த எழுத்துக்கு மேலே அந்த கோடு இருந்தால் சா, ஜீம் என்று சொல்கிறோமே அந்த எழுத்துக்கு மேலே அதே கோடு இருந்தால் என்ன செய்யணும், ஜா, ஹாங்கிறோம்ல அந்த ஹாங்கிற எழுத்துக்கு மேலே அந்த கோடு இருந்தால் ஹா. அப்போ எல்லாமே அந்த ஆவா மாதிரியே வாசிக்கணும். ஆ பா தா சா ஜா கா மா லா வா இப்படின்னு பேசுறது. இந்த மாதிரியான உச்சரிப்பு வரணும் என்று சொன்னால் அந்த எழுத்துக்கு மேலே என்ன இருக்கணும், ஒரு கோடு சற்று சாய்வாக மேலிருந்து கீழ் சாய்வாக என்ன செய்யணும், இடம் பெற்றிருக்க வேண்டும். இதே கோடு, இது ஒரு பாடம். இது அகர குறியீடு. இந்த குறியீடுக்கு பேர் என்னது, அகர குறியீடு. இதை அரபு மொழியில் இதை ஃபத்தஹ் என்று சொல்வார்கள். உருது மொழியில் ஜபர் என்று சொல்வார்கள். உருது மொழியில் இதுக்கு பேர் என்ன, ஜபர். அரபு மொழியில் இதுக்கு பேர் ஃபத்தஹ். தமிழ் மொழியில் இதுக்கு பேர் அகர. ஆனா ஆனா காணா மானான்னு வாசிக்கிறோம்ல, அகரம்டா ஆனா. ஆனா என்ற உச்சரிப்பு வருவதற்கு உரிய குறியீடு அகர குறியீடுன்னு இதுக்கு பேர். சரியா? அப்போ ஒரு எழுத்துக்கு மேலே அகர குறியீடு இருந்தால் அதை அகரம் போல வாசிக்க வேண்டும். ஆனா மானா தானா பானா சானா வானான்னு என்ன செய்யணும், வாசிக்க வேண்டும். சிம்பிள், அவ்வளோதான் விஷயம். அதே குறியீடு எந்த குறியீடை மேலே போட்டோமோ அதே குறியீடை அந்த எழுத்துக்களுக்கு கீழே கொண்டே போட்டோன்னு வைக்க, அனைத்து எழுத்துலையும் கீழே போட்டோம்னு சொன்னால் அது என்னவாயிரும்னா இகர குறியீடாயிரும். அகர குறியீடு என்னவாயிரும், இகரம்டா ஈனா. அரபு மொழியில் இதை கசர் என்று சொல்லுவாங்க. தமிழ் மொழியில் என்ன செய்கிறோம், இகர குறியீடுங்கிறோம். உருதுல ஜேரும்பாங்க. உருதுல என்ன செய்வாங்க, ஜேரு ஜேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உருது வளர்த்த, அதுதான் மக்கள்கிட்ட பழக்கமாக இருக்குது. ஜபரு ஜேரும்பாங்க. இதெல்லாம் அரபு சொல்லு கிடையாது. நமக்கு தான் ஜேர்னா என்ன தான், இகர குறியீடு. இந்த இகர குறியீடு இருந்தால் எப்படி வாசிக்கணும், இ. காஃபுல அந்த குறியீடு இருந்தால் கி, லாமுல அந்த குறியீடு இருந்தால் லி, மீமுல அந்த குறியீடு இருந்தால் மீ, வாவுல அந்த குறியீடு இருந்தால் வி, ஜீமுல அந்த குறியீடு இருந்தால் ஜி, ஹாவுல அந்த குறியீடு இருந்தால் ஹி. இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி படிக்கிறது வழங்குதா. ஆங்கிற அதை சமமான மட்டத்தில் வைத்து படிப்பதாக இருந்தால் அகர குறியீடு இருக்கணும். கீழ் நோக்கி படிக்கிறதா இருந்தால் என்ன இருக்கணும், இகர குறியீடு இருக்கணும். இந்த ரெண்டு குறியீடு. மூணாவது உகர குறியீடு. உகர குறியீடுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கொம்பு மாதிரி சுழற்றி விடப்பட்டிருக்கும் வழங்குதா. ஏறக்குறைய நம்ம தமிழில் 6 இருக்குல்ல, 6 நம்பரு, அந்த 6 படுக்க போட்ட மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும். 6ஆம் நம்பர் இருக்குல்ல, அந்த 6ஆம் நம்பரை படுக்க போட்டால் எப்படி சின்னதாக, பெரிய சைஸாக போட்டுறக்கூடாது. எழுத்தை விட 10ல் 1 பங்கு தான் அந்த குறியீடு இருக்கணும். புதுசாக போட்டு விட்டுறக்கூடாது, இல்லை அது ஒரு எழுத்து மாதிரி நினச்சிக்கிடுவாங்க. சின்ன சைஸாக என்ன செய்யணும், அந்த குறியீடை அது மாதிரி போடணும். அந்த குறியீடு போட்டோம்னு சொன்னால் அதுக்கு பேர் உகர குறியீடு தமிழில். உருதுல அதுக்கு பேர் பேஷ், அரபியில் அதுக்கு பேர் லம்மு. சரியா? லம்முன்னு சொல்லுவாங்க, பேசுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை, உகர குறியீடு சொல்லிக்கிறோங்க. நம்ம தமிழில் வாசிக்கிறோம் என்ன பண்ணிக்கிறோம், உகர குறியீடு. இந்த உகர குறியீடு இருந்துச்சுன்னு சொன்னால் ஊனா மாதிரி வாசிக்கணும். ஊ பூ லூ மூ தூ இப்படி. ஜீமில் அது இருந்தால் ஜூ, ஜீமில் அது இருந்தால் ஜூ. இவ்வளோ, இதுதான் சிம்பிளான விஷயம். அப்போ அகரம் இவ்வளோ லேசாக எந்த மொழியிலும் இருக்காது வழங்குதா. அவ்வளோ நிறைய எழுத்துக்களை உண்டாக்கி வச்சுருப்பானுவோம். ரொம்ப சிம்பிள். அரபு மொழி என்ன இருக்குது, எழுத்துக்கு பேரை தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இப்படி போட்டால் ஆன்னு சொல்ல வேண்டியது, அதையே கீழே போட்டால் ஈன்னு சொல்ல வேண்டியது, இப்படி போட்டால் ஊன்னு சொல்ல வேண்டியது. ஆ ஈ ஊ மா மீ மூ. ஒரு மீமை போடுங்களேன், ஒரு மீமை எழுதுங்க. மீமை எழுதி 3ஐயும் போடுங்க, 3 தடவை மீமை எழுதுங்க. அப்போ 3 முறை உங்களுக்கு மீம் எழுதப்பட்டிருக்கு. ஒன்றுல மா போட்டிருக்கு பாருங்கள், இது மீ போட்டிருக்கு. இன்னொன்றில் இப்படி போட்டிருக்கு. இது என்னென்னு வச்சுக்கணும், மா மீ மூ. மேலே இருந்தால் மா, கீழே இருந்தால் மீ, இப்படி இருந்தால் மூ. அவ்வளோதான். அதுவே ஒரு ராங்கிற எழுத்தை ஒரு 3 தடவை போட்டோன்னு வைங்க. ராங்கிறத 3 தடவை போட்டோம்னு சொன்னால் ரா, மேலே கொடுப்பட்டா ரா, கீழே கொடுப்பட்டா ரீ, இப்படி சுழிச்சு விட்டா
ரூ, ரா ரி ரூ. இப்போ வந்து அறிவு அப்படின்னு எழுத வேண்டியிருக்கு. அறிவுன்னு எழுதுறதா இருந்தால் அலிஃபுங்கிற எழுத்தை போட்டு மேலே போட்டு ஆனாவாயிரும். வழங்கா ராணாவுக்கு எந்த எழுத்தை தேர்ந்தெடுக்கணும்? ரேங்கிற ராங்கிற எழுத்து அரபியில் இருக்குல்ல, அந்த ராவை போட்டு அந்த ரீண்டு காட்டுறதுக்கு என்ன செய்யணும்? கீழே கூட போட்டுடணும். அது மாதிரி ஊக்கு என்ன செய்யணும்? வானா. வானாவில் தான் ஊனா வருது. அதுக்கு என்ன செய்யணும்? வாவுன்ற எழுத்து இருக்குல்ல, வாவுங்கிற எழுத்து கொண்டே வச்சு அதில் சுழிச்சு விட்டோம்னு சொன்னால் 3 எழுத்தும் இருக்குது. 3லையும் விதவிதமான குறி இருக்குது. அலிஃபில் இருக்கிற குறி வேற, அகரம். ராவில் இருக்கிற குறி வந்து இகரம், வாவில் இருக்கிற குறி வந்து உகரம். 3 குறியும் உள்ளதாக ஒரு உதாரணம். மாமி மூங்கிறது வந்து ஒரே எழுத்தில் 3ஐயும் வச்சு காட்டணும். மா மீ மூங்கிறது ஒரு மீ முலைய மாவை போட்டு காட்டணும், மீயை போட்டு காட்டணும், மூவை போட்டு காட்டுறோம். இது என்ன வகை? எழுத்து வேற. ஒவ்வொரு எழுத்துலையும் ஒவ்வொரு விதமான குறி இருக்கிறது. அகர அறிவுல ஆங்கிறது இது மாதிரி நீங்களே எழுதிக்கலாம். ஒழுங்குதா? எதை எழுத நினைக்கிறீங்களோ, என்ன கதவுன்னு எழுதுறா இருந்தால் காவுக்கு என்ன செய்யணும் அது எழுதுங்க, தாவுக்கு என்ன செய்யணும் எழுதுங்க, ஊக்கு என்ன செய்யணும் எழுதுங்க. ஈஸியாக போயிடும். கதவுண்டா ரெண்டு கோடு போட்டு எழுத்து வரணும். காஃபை போட்டு மேலே கோடு போட்டால் என்ன வயிறேன்? கா. தேயை போட்டு மேலே ஒரு கோடை போட்டால் தா. வாவை போட்டு அந்த கொம்பை போட்டு விட்டா ஊ. க த ஊ கதவு. இதான் படிக்கிற முறை. இவ்வளவு சிம்பிள் வந்து என்னது அரபு மொழியில் இருக்குது. இது என்ன? இது வந்து உகர குறியீடு. இதுக்கு பேர் என்னது? அதுக்கப்புறம் வந்து மெய் குறியீடுன்னு ஒன்று இருக்குது. மெய் குறியீடு. அப்போ மெய் எழுத்துங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், எதில் வந்து இக்கு இம்மு இத்து இப்படி படிக்கிறீங்களோ புள்ளி, தமிழில் புள்ளி வைப்பீங்கல்ல, தமிழில் ஒரு மானாவை போட்டு புள்ளி வச்சா எப்படி படிப்பீங்க? இம். ஒரு கானாவை போட்டு புள்ளி வச்சா இக். லானாவை போட்டு புள்ளி வச்சா இல். சரியா? தானாவை போட்டு புள்ளி வச்சா இத்து. ராணாவை போட்டு புள்ளி வச்சா இப்படி வரக்கூடியதுக்கு பேர் மெய். இதுக்கு பேர் என்னது? மெய் எழுத்துன்னு பேர். அப்போ இந்த மாதிரி அரபிலையும் வரும்ல, இந்த மாதிரி என்ன செய்யும்? அரபிலையும் வரும். அந்த மாதிரி அரபியில் வர்றதா இருந்தால் அரை வட்டம், ஒரு வட்டம், சின்ன வட்டத்தை பாதியாக்குறது. சின்ன வட்டத்தை என்ன செய்கிறது? பாதியாக ஒரு வட்டம் போடுற, அப்படி அரை வட்டம், ஆஃப் வட்டம். சரியா? அரை வட்டம் போன்ற ஒரு எழுத்தை சின்னதாக்கணும். அரை வட்டம் பெருசாக அரை வட்டம் போட்டுக்கூடாது. எழுத்தில் 10% தான் இருக்கணும். வழங்குதா? சின்னதாக ஒரு அரை வட்டம் எழுத்துக்கள் மேலே வச்சோம்னு சொன்னால் அந்த எழுத்து மெய்யாயிரும். அந்த எழுத்து என்னவாயிரும்? இப்போ பாங்கிற எழுத்துக்கு மேலே அந்த அரை வட்டத்தை போட்டால் இப். ராங்கிற எழுத்துக்கு மேலே அந்த அரை வட்டத்தை போட்டால் இர். மீம் என்ற எழுத்துக்கு மேலே அரை வட்டம் போட்டால் இம். நூன் என்ற எழுத்துக்கு மேலே அரை வட்டம் போட்டால் இன். இக்கு இத்து இட்டு இப்பு இன். அந்த எழுத்தை வந்து இன்று வாசிக்கணும். வழங்குதா? அப்போ ஜீம் என்ற எழுத்துக்கு மேலே அதை போட்டால் இஜ். சரியா? ஹா என்ற எழுத்துக்கு மேலே அந்த அரை வட்டம் போட்டால் இஹ். இஹ் என்று செய்யணும், அதை வந்து வாசிக்கிறணும். சரியா? இதுதான் வழங்குது. சிம்பிளான விஷயம். அப்போ இது என்னது? மெய் குறியீடு. இந்த குறியீடு பேர் என்னது? இதை வந்து அரபியில் வந்து சுக்கூன் என்று சொல்வார்கள். உருது மொழிக்காரங்களும் சுக்கூன் தான் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன செய்வாங்க? உருது மொழியில் சொல்லிக் கொடுக்குறவங்களும் சுக்கூன் தான் சொல்லுவாங்க. அரபு மொழியிலையும் இதை சுக்கூன்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியில் என்ன சொல்லணும்னு பேர்? மெய் குறியீடு. மெய்யாக உள்ளதுக்குரிய அடையாளம் மெய் குறியீடுன்னு இதுக்கு என்னது தமிழில் பேர். அப்போ இந்த சுக்கூன் போடப்பட்டால் இது யாருக்குரிய புள்ளி மாதிரி வச்சுக்க. இது என்னென்னு விளங்கிக்கிறேன்னு, தமிழ் எழுத்துக்கு மேலே புள்ளி வைத்தால் எப்படி வாசிப்பியோ அந்த மாதிரி அரபி எழுத்தில் இந்த அரை வட்டம் போட்டால் புள்ளி இருக்குன்னு நினச்சிக்க. உனக்கு ராணாவில் ஒரு புள்ளியை வச்சா எப்படி வாசிப்ப? இர். ராணாவை எழுதி மேலே புள்ளி வச்சா இர். ரேங்கிற எழுத்து எழுதி மேலே இந்த போட்டால் என்னது? இர். சரியா? மானாவை எழுதி புள்ளியை வச்சா இம். மானாவுக்கு பதிலாக மீமை எழுதி அந்த அரைவட்டம் இம். இதுதான் மேட்ரு. அப்போ 4 விதமாக. இப்போ அன்புண்டு எழுத வேண்டியிருக்கு. என்ன எழுத வேண்டியிருக்கு? அன்புக்கு ஒரு அலிஃபை போட வேண்டியது, மேலே ஒரு கோடை போட வேண்டியது. இப்போ ஆனாவாயிடுச்சு. இன்னன்னாவுக்கு என்ன பண்ணணும்? நூன்கிற எழுத்து தான் எடுக்கணும். நூனை கொண்டாந்து வச்சு என்ன செய்யணும்? அதில் என்ன செய்யணும்? அரைவட்டம் சுக்கூன். சுக்கூன்னு சொல்லிட்டு போ. அதுக்கு என்ன செய்யணும்? மெய் குறியீடு வைக்கணும். வைத்த உடனே என்னவாயிரு? இன் ஆயிடுச்சு.
பூ என்பதற்கு என்ன செய்யணும்? பாங்கிற எழுத்து கொண்டாந்து வச்சு கொம்பு, அந்த கொம்பை தூக்கி போட்டான்னு ஆயிரும் பூ ஆயிரும். ஆ இன் பூ. இது எப்படி வாசிக்கணும்? இது ஆ, இது இன், இது பூ, அந்த மாதிரி வாசிக்கணும். இந்த வாசிப்பது நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்குரிய புஸ்தகங்கள் உங்களுக்கு தருவாங்க இல்லையா, அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள்லாம் அந்த புக்கில் போட்டிருப்பாங்க. அதில் ப்ராக்டிஸ் எடுத்து என்ன செய்யணும்? வாசித்து கொள்ள வேண்டும். அப்போ வந்து நம்ம 4 குறியீடு பார்த்துட்டோம். அவங்களா ஆங்கிறத பார்த்துட்டோம், ஈங்கிறத பார்த்துட்டோம், ஊங்கிறத பார்த்துட்டோம், மெய் எழுத்தை நெஞ்சிட்டோம் பார்த்துட்டோம், மெய் குறியீடையும் பார்த்துட்டோம். இந்த 4 குறியீடுகளை வைத்துக்கொண்டு எந்த சொல்லை என்ன செஞ்சிடலாம்? உருவாக்கி கொள்ளலாம். இந்த 4 குறியீடுக்கு அப்புறம் நெடில் இருக்குது. நெடில் இதெல்லாம் குறில். இது என்னது? குறில்னா ஊன்னா குறில், ஊ நெடில். ஆனா குறில், ஆ. ஆனாங்கிறது குறில், ஆவண்ணாங்கிறது நெடில், காணாங்கிறது குறில், காவண்ணாங்கிறது நீட்டி வாசிக்கிறது. நெடிலாம் என்ன அர்த்தம்? ஒரு காணா மட்டும் போட்டா கா, ஒரு காலு போட்டா கா. அப்போ காணாங்கிறது வந்து குறில் குறைஞ்ச ஓசையில் வருது, காவண்ணாங்கிறது நீண்ட ஓசையில் வருது. நெடில்னா நீட்டுறது. அப்போ நீட்டி வாசிக்கிற எழுத்துக்கு என்ன செய்வாங்க? நெடில்னு சொல்லுவாங்க. வழங்குதா? நெடில் எங்கே? நெடில் எத்தனை நெடில் இருக்குது? 3 நெடில் தான் இருக்குது. காணாவுக்கு காவண்ணா, கீனாவுக்கு கீ அண்ணா, கூனாவுக்கு கூவண்ணா. அப்போ கா கா, கு கூ, கி, இப்படி பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம வாசிக்க நினைத்தால் அரபியில் உதாரணம் மீம் எடுத்துக்கிறோம். மீம், மீம்ங்கிற எழுத்தை எடுத்துக்க. அந்த எழுத்துக்கு மேலே கோட போட்டால் என்ன? மா. அதோட ஒரு அழிவை சேரு மா. ஒரு மாதவின்னு எழுத வேண்டியிருக்கு. மாதவி, மாதவின்னு எழுதாத செய்யணும். மாண்டு நீட்டி உடனே தாவுக்கு தேயும் போட்டுக்க, தாளை வேண்டாலும் போட்டுக்க, ஏதாவது ஒன்று போடு. போட்டு அதுக்கு மேலே கோடை வை. மாத. ஒரு வாவை போடு, கீழே கீழே கோடை போடு. வி, மாதவி. அழிவை எடுத்துவிட்டா மதவி. அழிவு இருந்தா மாதவி, அழிவு இல்லைன்னா மதவி. அல்லது மதவின்னு வச்சுக்கிட்டு அந்த தாளுக்கு அப்புறம் அழிவு போட்டு விட்டீங்கன்னா மதாவி. மீமுக்கு அப்புறம் உள்ள அழிவை எடுத்துவிட்டு என்ன பண்ணுற? தாளுக்கு அப்புறம் அந்த அழிவை போட்டு விட்டீங்கன்னா என்னவாயிரும்? மதாவி. சிம்பிள். வழங்குதா? இதுதான் வாசிக்கிற முறை. ஈஸியாக வாசிடலாம். லேசாக போச்சா? இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. இது அகரத்தை நீட்டுவதற்கு அழிவு போடணும். அந்த அழிவில் என்ன இருக்கக்கூடாது? குறியீடு இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கணும். இகரத்தை நீட்ட வேண்டியிருக்கு. முதல்ல இகரத்தை போட்டுரு. ஒரு ரே ராங்கிற எழுத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்யுது? கீழே போட்டுரு, ரீ போட்டுரு. போட்டுட்டு ரீண்டு நீட்டுறீல, ஈகாரமாக நீட்டும் பொழுது ஒரு ஏயை பக்கத்தில் போடணும். என்ன ஏ போடணும்? அதான் மெய்யெழுத்து ஏ போடணும். என்ன ஏ போடணும்? ஆகாரத்துக்கு வந்து குறியீடு இல்லாமல் போடணும். ஈகாரத்துக்கு என்ன போடணும்னா குறியீடை போட்டு ஒரு ஏயை போட்டு அந்த சுக்குன் இருக்குல்ல அரைவட்டம், அதை போட்டால் தான் அது என்னவாகும்? ஈகாரமாக ஆகும். இப்போ ராங்கிற எழுத்து எடுத்துக்கிறங்க, ரீண்டு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஏயை போட்டு அதில் என்ன போட்டோம்? இந்த சுக்குனையும் போட்டோம்னா ரீ. அந்த ஏ இல்லாட்டி ரீ, அந்த ஏ இருந்தால் ரீ. சரியா? அது மாதிரி நீட்டிட வேண்டியது. அப்போ இது வந்து ஈகாரம். சரியா? அதே மாதிரி அடுத்த நீட்டுறது என்னது? ஊகாரம். ஊகாரத்துக்கு என்னது? ஊவை போட்டுவிடு. ஊவை போடுறதுக்கு என்ன செய்யணும்? கொம்பை போட்டு விட்டுறணும். எந்த எழுத்தை ஊகாரமாக்குறியோ அந்த எழுத்தில் என்ன பண்ணிக்க? கொம்பை போட்டு விட்ரு. இப்போ ரா, ரே இருக்குல்ல ரா, அதில் கொம்பை போட்டால் ரூ. கொம்பை போட்டால் என்னது? ரூ. வாவை போட்டு சுக்குன்னு போட்டோம்னா ரூ. சரியா? இவ்வளவு தான் மேட்ரு. அரபு மொழியில் என்ன இதை வச்சுக்கிட்டு எதையும் எழுத முடியுமா? முடியாதா? இதை வச்சுக்கிட்டு எதையும் இவ்வளோ தானே இருக்க போது வாசிக்க முடியுமா? முடியாதா? இதைத்தான் போட்டுக்கிட்டு 7 வருஷம் படிக்கிறாங்க. மதரசாவில் சின்ன பிள்ளைகள் 5 வயசில் சேர்த்து விட்டா 10 வயசு வரைக்கும் என்ன செய்யலை பையன் இன்னும் குரானுக்கு வரலங்கிறாங்க. இது 10 நிமிஷத்து வேலையை 10 வருஷத்துக்கு உள்ளதை ஆக்கிட்டாங்க. சரியா? இது ஒரு மேட்ரு. இன்னும் சில கூடுதல் விவரம் இருக்குது. அடுத்த விவரம் என்னென்னு கேட்டால், இந்த தமிழ் மொழி எடுத்துக்கிறோம். தமிழ் மொழியில் கடவுள் அப்படின்னு எழுதுகிறோம். கடவுள்னு எழுதுகிறோம். இந்த கடவுள்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா காணாவோட டானா வந்து
கோர்க்குமா? கோர்க்காது. தானாவோட ஊனா வந்து கோர்த்து கிடக்குமா? கிடக்காது. நல்ல இடைவெளி இருக்கும். ஒரு எழுத்து அடுத்த எழுத்தோட பின்னாது. தமிழ் மொழியில் என்ன செய்யாது? எந்த ஒரு எழுத்தும் இன்னொரு எழுத்தோட என்ன செய்யாது? பின்னாது. இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்னவும் செய்யும் பின்னாமல் இருக்கும். கேபிட்டல் லெட்டராக இருந்தால் பின்னாது, ஸ்மால் லெட்டராக இருந்தால் பின்னும். புக்குங்கிறத கேபிட்டலில் எழுதுனீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தும் துண்டு துண்டாக இருக்கும். தனியாக தூக்கி தூக்கி தந்துடலாம், தனியாக அறுத்தெடுத்து எடுத்துடலாம். விளங்குதா? வெட்டி வைக்கப்பட்ட பிஸ்கெட்டு மாதிரி என்ன கேக்கு மாதிரி துண்டு துண்டாக இருக்கும். இதில் கேபிட்டல் லெட்டரு பெரிய எழுத்து. ஆங்கிலத்தில் பெரிய எழுத்து இருக்குது, அதை எடுத்துக்கிங்கன்னா புக்கு எப்படி எழுதுவோம் அந்த மாதிரி எழுதுவோம். அதையே ஸ்மால் எழுதுனா சுமாராக எழுத என்ன செய்வோம்? இதை கொண்டு அதில் கோர்த்து அதை கொண்டு அதில் கோர்த்து பின்னிக்கிட்டு போவோம். பாருங்களேன், எடுத்தால் எழுதிட்டு தான் முடிப்போம். எடுத்தால் என்ன செய்வோம்? அந்த புக்கை எழுத நினச்சிங்கன்னா 4 தடவை எழுதணும். எந்த புக்கு? கேபிட்டலில் எழுதுறா இருந்தால் பிஏ தனியாக எழுதணும். கையை எடுத்துடணும். கையை எடுக்காட்டி இணைஞ்சிரும். கையை எடுத்துடணும், ஓவை எழுதணும், எடுத்துடணும், மறுபடியும் ஓவை எழுதணும், எடுத்துடணும், மறுபடியும் கே எழுதணும். போர்டுலேருந்து எதை என்ன செஞ்சாவணும்? கையை ஒரு மைக்ரோ செகண்டாவது எடுத்துடணும். எடுக்காட்டி ஒட்டிடும். எடுக்காட்டி நினைஞ்சனே ஒட்டிடும். இந்த இதுக்கு பேயில் ஆரம்பித்தா கே வரைக்குமே முடிச்சிடணும். என்ன செஞ்சிடணும்? இது ஆங்கிலத்தில் இப்படி 2 இருக்குது. சரியா? தமிழில் எதான் இருக்குது? ஒன்று தான். தமிழில் காணாவோட கொண்டு டானாவை சேர்க்கக்கூடாது. டானாவோட அப்படி கொடுத்துக்கிட்டு போய் ஊனாவை எழுதக்கூடாது. பிரித்து தான் எழுதணும். இப்போ அரபியில் இப்போ என்ன செய்கிறது? இங்கிலீஷ் மாதிரியா அரபி மாதிரியா? இங்கிலீஷ் கேபிட்டல் மாதிரியா அல்லது இங்கிலீஷ் ஸ்மால் மாதிரியான்னு பார்க்கணுமா இல்லையா? அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லாக இருந்தால் அது ஒரே இதாக தான் இருக்கணும். ஒரு சொல் என்ன இருக்குன்னு ஒரே இதாக தான் இருக்கணும், பிரிக்கவே கூடாது. அரபு மொழியில் சொல்லுக்கு அப்புறம் பிரிக்கலாம். ஒரு சொல்லு முடிஞ்சிருச்சு, யானைன்னு எழுதி முடிச்சிட்டோமா பூனையை அப்புறம் பிரிக்கலாம். அரபு மொழியில் என்ன இருக்குது? அந்த 6 எழுத்துக்கு அப்புறம் இணைக்கக்கூடாது. 6 எழுத்துக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது? அது 6 எழுத்து என்ன? அலிஃப் 1, தால் 1, அதிலே புள்ளி வச்சு தால் 1, ரா 1, அதிலே புள்ளி வச்சு ஜா 1, வாவ் 1. இந்த எழுத்து வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த எழுத்துக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. இந்த எழுத்தோடு விட்டுட்டு கையை எடுத்துகிட்டு எழுதணும். இந்த எழுத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. உதாரணமாக ச நுக்குரிமு, ச நு இக்கு ரீமு 5 எழுத்து இருக்குது. வழங்குதா? இந்த 5 எப்படி எழுதுவீங்க? சாவை போடுறீங்க, எடுக்காமையே நூனை போடுவீங்க, எடுக்காமையே காஃபை போடுவீங்க, எடுக்காமையே ரே போடுவீங்க, ரேக்கு அப்புறம் எடுத்துருவீங்க. ரேக்கு அப்புறம் 6 எழுத்தில் 1. ரேக்கு அப்புறம் ஏன் எடுக்கிறீங்க? 6 எழுத்தில் ஒரு ரேங்கிறது 6 எழுத்தில் 1. சரியா? மீன் மட்டும் தனியாக நிற்கும். ஒன்றா தான் கோர்க்கணும். எது வந்தால் வெட்டணும்? இந்த 6 எழுத்தில் ஒரு எழுத்து வந்தால் என்ன செய்யணும்? வெட்டணும். இப்போ அரி மரி 2 இருக்குது. அரின்னு எழுத வேண்டி இருக்குது, மரின்னு எழுத வேண்டி இருக்குது. மரி ஒட்டிரும், அரி ஒட்டாது. சரியா? அரின்னு எழுதுனா எப்படி எழுதுனேன்? அ ரி 2ஆக தான் எழுதணும். ஒரு சொல்லு தான், ஆனால் எப்படி எழுதுனேன்? ஏன் 2ஆக எழுதுனேன்? அலிஃபு வந்து 6 எழுத்தில் 1, அலிஃபுக்கு அப்புறம் ஒட்டக்கூடாது. அதை மரின்னு எழுதணும்னா மீமுக்கு அப்புறம் ஒட்டலாமே, பின்னாடி தான் ஒட்ட, பின்னாடி தானே ஒட்டக்கூடாது. மீமை ரையும் ஒரே எழுப்பு தான், ஒரு எழுத்து மாதிரி தான் எழுதிடணும். ஒட்டிக்கிட்டு தான் இருக்கணும். எந்த ஒரு எழுத்து என்ன செய்யக்கூடாது? இப்படி இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஃபீல்டா யானை. ஃபீல்டா என்னது? யானை. ஃபீல்டில் என்னென்ன எழுத்து இருக்குது? ஃபே இருக்குது, ஏ இருக்குது, லாம் இருக்குது. இது எப்படி நீங்கள் எழுதி ஆகணும்? ஒரு பாக்ஸாக தான் எழுதணும், ஒரு பொருளாக தான், கை எடுக்காமல் தான் எழுதணும். ஃபீல் என்று எழுத நினச்சிங்க என்று சொன்னால் ஃபே எழுதணும், அதோடு ஒட்டிக்கிட்டு ஏ இருக்கணும், அதோடு என்ன செய்யணும்? அப்படியே லாமை எழுதி பழகணும். அப்போ எல்லா எழுத்துக்களுமே சேர்ந்த ஃபீல் வந்து யானை எழுதுனா சேர்ந்துருக்கு பாருங்கள். யானை. ஹிமார்னு எழுதுனா சேராது. ஃபீல்ங்கிறது யானை சேர்ந்துருது. ஹிமார்னு எழுதுங்களேன். இந்த இடத்துல சேர மாட்டேங்குது. ஏன் சேர மாட்டேங்குது? அலிஃபு வந்து சேர்க்கக்கூடாது, தடுக்குது. ஹேயை சேர்த்துக்கிட்டோம், மீமை சேர்த்துக்கிட்டோம், மீமோட அலிஃபை சேர்த்துக்கிட்டோம். முன்னாடி சேரலாம், அலிஃபுக்கு முன்னாடி சேரலாம். என்ன சேரக்கூடாது? அலிஃபுக்கு அப்புறம் சேர்ந்த லாமு மாதிரி போயிடும். ஏன் சேர மாட்டேங்குதுன்னா
அலிஃபுக்கு அப்புறம் ஒன்று சேர்த்தீங்கன்னா லாமா இருந்த அலிஃபு அப்புறம் அலிஃபுன்னு வாசிக்க மாட்டான் யாரும். அந்த ஒரு இடைஞ்சல் வர்றதுனால சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா அரபு மொழியில் எல்லா எழுத்து என்ன செய்யணும், சேர்த்து தான் எழுத வேண்டும். இது ஒரு பாடம். அதாவது அரபியில் எதை அறிவுன்னு எழுதுனா சேர்க்கவே கூடாது. அறிவுன்னு எழுதுனா என்ன செய்யக்கூடாது, அறிவுன்னா அலிஃபுக்கு அப்புறம் ரே சேர்க்கக்கூடாது, ரேக்கு அப்புறம் வாவை சேர்க்கக்கூடாது. அறிவுன்னா துண்டு துண்டாக தான் இருக்கும். ஒழுங்குதா? அதே நேரத்தில் மனிதன் என்று எழுதினால், மனிதன் தே போட்டு எழுதுனீங்கன்னா 4 சேர்ந்துக்கிறோம். தால் போட்டு எழுதுனா ஒரு கட்டு வரும். மனிதன் என்பதை மணித்தன் தானா போட்டு எழுதுகிறோம். மணித்தன் ஒரே இழுப்பு தான், கையை எடுக்கவே கூடாது. அந்த தேக்கு பதிலாக நீங்கள் என்ன சேர்த்தீங்கன்னு வைங்க, தால். அதுவும் தானா உச்சரிப்பு வரும்ல, இது தானா அது தானா, அந்த உச்சரிப்பு வர நினச்சிங்கன்னா மணி தண்டா 2, மணி தண்டு எழுதுனா 1, மணி தன் என்று எழுதினால் ஏன் தால் நிற்கிற என்னோட நிப்பாட்டிக்க சேர்க்காதங்குது. அப்போ மணி த ஒரு சொல்லு, இன்கிறது தனியாக நின்றுது. புரியுதாப்ப? அப்போ இந்த 6 எழுத்துக்கு பின்னாடி சேர்க்கக்கூடாது. மற்ற இடத்துல ஒரு சொல்லுன்னா சேர்ந்து தான் இருக்கணும். அல்ஹம்துன்னு நம்ம எழுதுனா என்னென்ன எழுதுகிறோம், அல்ஹம்துங்கிறோம், அலிஃபு மட்டும் துண்டா நிற்கும். அந்த லாமு ஹே மீமு தாலெல்லாம் ஒன்றா இருக்கு பாருங்களேன். அல்ஹம்துன்னு எழுதி பார்த்தீங்கன்னா எப்படி வரேன், அலிஃபை எழுதிட்டோமா எடுத்துடணும் கையை. ஏன் எடுத்துடணும், அலிஃபுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாது. லாமை எழுதிட்டோமா எடுக்க தேவையில்லை. ஹேயை சேர்த்தோமா ஹேக்கு அப்புறம் சேர்க்கலாம். மீமை எழுதிக்கிட்டோமா எழுதிக்கிடலாம். தாலை எழுதிட்டோமா வார்த்தையை முடிஞ்சு போச்சு. வணங்குதா? அதுக்கப்புறம் வந்தாலும் சேர்க்க போகிறது இல்லை, லாஸ்ட் எழுத்து. இப்போ அல்ஹம்துங்கிற ரெண்டு பார்ட்டாக இருக்குது பாருங்களேன். அல்ஹம்துல ஆனா தனியாக நிற்கிது, இல்ஹம்துன்னு தனியாக நிற்கிது. இந்த ஆனாவும் அதில் சேர மாட்டேங்குது. பாக்கி எந்த சொல்லாக இருந்தாலும் அரபியில் நீங்கள் எப்படி தான் எழுதி ஆகணும், உங்கள் பேர் எழுதினாலும் சரி எதை எழுதினாலும் சரி சேர்த்து தான் எழுதணும். இஸ்மாயில்னா சேர்த்துடணும், முகமதுனா சேர்த்துடணும், மூசாண்டா சேர்த்துடணும். தடை வர்ற இடம் என்ன, மூசாவில் வாவு தடுக்கும். மீமு வாவு மட்டும் தனியாக போடு, சீன அழிப்பு தனியாக போடு. அப்படி 2 துண்டு ஆகிக்கிறோம். 2 துண்டு 3 துண்டெல்லாம் வரும். இதெல்லாம் எப்போ வரும், 6 எழுத்து வந்தால் சேர்க்கக்கூடாது. இது ஒன்றாச்சா? இது பாடம் 2. குறியீடுங்கிறது பாடம் நம்பர் 1. இது என்னது, இது பாடம் நம்பரு 2. அதுக்கப்புறம் இந்த சேர்த்து எழுதக்கூடிய நேரத்தில் எல்லா எழுத்துக்களுக்குமே சேர்த்து எழுதும்போது இதே மாதிரி இருக்காது. சேர்த்து எழுதும்போது என்ன செய்யாது, இதே மாதிரி இருக்காது. அதில் மாற்றங்கள் வரும். எல்லா இடத்துலையும் என்ன செய்யும், மாற்றம் வரும். மாற்றம் வர்றது எப்படின்னு கேட்டால், இப்போ சேர்க்குறோம், ஒரு ஜீம் என்ற எழுத்தை எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு, பளிச்சுன்னு தெரியக்கூடியது. இந்த ஜீம் என்ற எழுத்தில் முன்னாடியும் எதையாவது சேர்க்கலாம், பின்னாடியும் எதையாவது சேர்க்கலாம். மீமுக்கு முன்னாடி ஒரு எழுத்து இருந்தால் அதை கொண்டு சேர்த்துக்குருவோம், ஜீமுக்கு பின்னாடி ஒரு எழுத்து இருந்தால் அதையும் சேர்ப்போம். இப்படி சேர்க்கும் பொழுது இந்த ஜீமுக்கு முன்னாடி என்னத்தையாவது போடுறீங்கன்னு வைங்க, மஜன்னு எழுதுறீங்க, மீமையும் ஜாவையும் போட்டு மஜ அப்படி எழுதுறீங்க. இப்போ ஜாவில் ஒரு மாற்றம் வராது. ஜாவில் என்ன செய்யாது, ஜாதான்னு கரெக்டாக தெரியும். அந்த எழுத்துக்கு பின்னாடி எதையாவது சேர்த்தீங்கன்னா, இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி என்ன செய்றீங்க, எதையாவது சேர்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு கால்வாசியோ பாதியோ போயிடும். உதாரணமாக அந்த ஜீமில் அந்த வயிறு போயிடும். ஜீமில் என்ன இருக்குது, ஜீமை முழுசாக எழுதுனீங்கன்னா ஜீமுக்கு அப்புறம் ஒரு பாவை எழுதுறீங்க, ஜப. எப்படி எழுதுறீங்க, ஜபன்னு எழுதுறீங்க. இந்த ஜீமை முழுசாக எழுதிட்டு பாவை எழுதுனீங்கன்னா ஒட்டாது. நம்ம ஒட்ட செய்யணும் கண்டிப்பாக. ஒட்டுவதற்கு இடைஞ்சல் தரும்னா என்ன செஞ்சிடணும், அதை முறிச்சு தள்ளிட வேண்டியதான். இது ஒட்டுறதை தடுக்குது. நம்ம முதல்ல என்ன படிச்சிட்டோம், சேர்ந்து தான் இருக்குன்னு படிச்சிட்டோம். இப்போ ஜபான்னு எழுதும் பொழுது இந்த ஜாங்கிறது இப்படி இருந்துச்சுன்னா சேர்க்க இயலாது. அந்த வி மட்டும் நமக்கு பாருங்களேன். அப்போ எது வெட்டப்பட்டிருக்கு, அதை இப்போ சேர்த்து காட்டுங்க. இதை காணாம், எதை காணாம், புள்ளியை மட்டும் எடுத்துக்கிட்டோமே தவிர வயிற்றை காலி பண்ணியாச்சு. அப்போ அந்த ஜீமுக்கு வயிறு இருக்குல்ல, வயிறு மாதிரி தானே இருக்குது பானை, அந்த பானையை இப்போ காணாமா இல்லையா? அப்போ இந்த எழுத்துக்கு பின்னாடி நாம் சேர்ப்பதாக இருந்தால் அந்த எழுத்துக்கு பின்னாடி என்ன இருக்காது, அந்த வயிறு இருக்காது. அப்போ அந்த ஜீமுடைய வடிவம் என்ன, அந்த முனை மட்டும்தான். அதுக்கு மேலே பாதி போடுங்க சேர்க்கும்போது வருது. அப்படி கூட அந்த ஹேக்கு அதே தான்.
அந்த பா இருக்குன்னு வைங்களேன், அந்த பாவுலேருந்து வாங்க, அலிஃபுக்கு தான் பிரச்சனை இல்லை, அலிஃப்லேருந்து வாங்க. அலிஃபுக்கு அப்புறம் சேர்க்கலாமா? சேர்க்கக்கூடாதுன்னா மாறாது, பின்னாடி தானே மாறணும். மாறுறது கோட்டில் போட்டு எடுத்து மாற்றுறது, அதை வெட்டி முறிச்சி எரிய ஒன்றையுமே காணாம். வளைவு பெண்டுகிட்டு இருந்தால் தான் வெட்டுவாங்க, இருக்கிற நேராக இருந்தால் என்னது போட்டு வெட்டுறது, அதில் வெட்டுற டாபிக் வராது. இந்த பாவில் வந்து முதல்ல ஒரு வளைவு இருக்குது, பின்னாடி ஒரு வளைவு இருக்குது. வளைவு நம்மளை பாதிக்காது, பின்னாடி வளைவு வந்து அடுத்ததை கொண்டு சேர்க்க தடுக்கும். பின்னாடி வர்ற வளைவு என்ன செய்யும், சட்டி மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் போயிட்டு மர வெளியே வரணும், சரியா? அப்போ அப்படி தடையாக நிற்கிது. அந்த வந்து சேர்க்கறதுக்கு என்னவா இருக்குது, வெட்டி தள்ளிடணும் அதை, எதை அவ்வளோதான்ப்பா. அந்த கோடு போட்டு அவ்வளோதான் எழுதணும். சேர்க்கும்போது பாவோட ரேயை சேர்க்குறான்னா பாவை முழுசாக அப்படி போட்டுவிட்டு அப்புறமா ரேயை செய்யக்கூடாது. அந்த கடைசி பகுதி வாழை என்ன செய்யணும், அந்த தா தா 3 கதை தான், 3 கதை தான். அப்புறம் ஹே இருக்குது, ஹாக்கு அதுதான். தாலு எதை வெட்டனே, வெட்டுற டாப்பிக்கே இல்லை, அதான் சேர்க்க மாட்டோமே, அது தனியாக தானே நிற்கும். இது தாலு வெட்டுற டாபிக் இல்லை, தாலு எதையும் வெட்ட தேவையில்லை. சேர்றதெல்லாம் சேருவதற்கு தடைக்கு தான் வெட்டுறோம். எதுக்கு வெட்டுறோம், சேர தடையாக இருக்குது, அதுக்கு தான் வெட்டுறோம். இதை சேரவே செய்யாத வழங்குதா. அப்போ நாளும் சேராது, இந்த நாளும் சேராது. சீனில் அந்த வயிறு பெரிய தடையாக நிற்கிது, அதனால் சின்னது அப்படி நீட்டி விட்டுற வேண்டியது, இவ்வளோ போதும் வழங்குதா. அந்த வயிற்றை வெட்டிடலாம். சீன்லேயும் அப்படி தான், சாதுலையும் அந்த வயிற்றை வெட்டிட வேண்டியதுதான். எப்போ, அதுக்கு பிந்தி சேர்க்கும்போது. அதுக்கு முந்தி சேர்த்தா முழுசாக இருந்துட்டு போகுது, முந்தி சேர்த்தா நினைஞ்சிட்டு போகுது. அதுக்கு பிந்தி எதையாவது நீங்கள் சேர்த்தால், சீன் என்ற எழுத்துக்கு பிந்தி என்றையாவது சேர்த்தால் அந்த சீனுடைய வயிறை க்ளோஸ் பண்ணிடணும். சாது லாது வரைக்கும் அதான். இதில் வெட்டியை வச்சிருக்கு கரெக்டாக, எடுத்து போட்டு வெட்டுறதுன்னு அழகாக கரெக்டாக இருக்குது, துண்டா அப்படி நிற்கிது கரெக்டாக. அங்கிட்டு தூக்கிட்டோ ஆப்போசிட்லாம் இல்லை அது, அதனால் இதுக்கு பிரச்சனை இல்லை. இதில் எக்ஸ்ட்ரா ஆப்போசிட்டாக திரும்பிக்கிட்டு இருக்கு, வெட்டி விட்டுற வேண்டியதான். அதெல்லாம் எப்படி செஞ்சிட வேண்டியதான். ஃபாவில் சட்டி அந்த வளைவு எல்லாம் ஆப்போசிட் சைடில் வருது பாருங்கள். சேர்க்குறாந்து அங்கிட்ட திரும்பி இருக்கணும், இப்படி திரும்பிக்கிட்டு இருக்கு, வெட்டி தள்ளு. அது மாதிரி வெட்டி இது தெரிஞ்சு வந்தது. இதில் வெட்டி தள்ளுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் என்ன இருக்குது, வெட்ட தேவையில்லை, அப்படி மீன் சேர்த்துற வேண்டியதான். மீன் சேர்த்துற வேண்டியதான். லாமில் வெட்டி தள்ளுறதுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அப்படி போகுதுல்ல, அதை வெட்டிட்டு அப்படி இது மட்டும் லேசாக இவ்வளோ தான், இவ்வளோ வச்சுக்கிற வேண்டியது. மீமில் இந்த மாதிரி இருந்தால் வெட்டி தள்ளுற மாதிரி இருக்குது, வெட்டி தள்ளிடணும், அவ்வளோ போதும். மீமில் நூனில் அந்த அடுத்த அந்த பகுதி பாட்டு வெட்டிடணும். வாவில் சேர்க்குற பேச்சு வராது, வாவுக்கு அப்புறம் சேர்க்க மாட்டோமே, வராது. ஹாவில் வந்து ஹாவுக்கு மட்டும் என்ன செய்கிறாங்க, வடிவம் மாறும். ஹாவில் மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஸ்டார்டிங்கில் வர்றதுக்கு ஒரு வடிவம் வச்சுருப்பாங்க, இது ஒரு வடிவம் வச்சுருப்பாங்க. சேர்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா இதை அப்படி திருப்பிடுவாங்க, இப்படி திருப்பி போட்ட மாதிரி. லாமே ஹேயும் போட்டு காட்டுங்களா, லாம் அழிவு இல்லை, லாமு ஹே, லாமு போட்டு இப்படி அந்த இருக்குல்ல, இந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. அந்த ரெண்டையும் தூக்கிட்டு இந்த உருண்டையை வந்து இந்த மாதிரி டைப்பில் ஆக்கிடுவாங்க, சரியா? வந்து அப்படி ஆகிடுது. இது ஹம்சாவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏயிலையும் அதே மாதிரி. ஏயில் என்ன செய்கிறாங்கன்னா ஆப்போசிட்டில் அங்கே திரும்பி இருக்கிறனால முன்னாடியும் வெட்டி பின்னாடியும் வெட்டி விட்ருவாங்க. முன்னாடியும் வெட்டி இதுவும் தடையாக நிற்கிது. சும்மா ஒரு சின்ன ஒரு பிறை மாதிரி ஒரு தலைப்பிறை இருக்குல்ல, அது போதும். இப்படியாக எழுத்துக்களுக்கு என்ன இருக்குது, சேர்த்து எழுதும் பொழுது தனி வடிவம் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு தரக்கூடிய அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கு, ஒவ்வொரு எழுத்தும் சேர்க்கும்போது எப்படி மாறுகிறது அது அதில் பார்த்து என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணி அந்த எழுத்தை சொல்லி சொல்லி பழவினீர்களே ஆனால் அது சரியாக வந்துடும். இது ஒரு சேர்த்து எழுதுகிற விதம், அதாவது கோர்த்து எழுதுறதை கண்டுக்கிட்டோம். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், அரபு மொழியில் வந்து அழுத்தி வாசிப்பதற்குண்டு ஒரு குறியீடு, அழுத்த குறியீடு. என்ன குறியீடு, அழுத்த குறியீடுன்னு ஒரு குறியீடு இருக்கிறது. இதை வந்து ஷத்துன்னு சொல்லுவாங்க, இல்லை தஷ்தீது என்று சொல்லுவாங்க அரபு மொழியில். உருதுக்காரங்களும் சத்துன்னே சொல்லிடுவாங்க. உருதுக்காரங்களும் என்ன செய்வாங்க, சத்தும்பாங்க. சத்துன்னா டபிள்யூ மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கு, இங்கிலீஷுடைய டபிள்யூ இருக்குல்ல, இந்த டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ அந்த மாதிரி வடிவத்தில் இருக்கிறதுக்கு பேர் என்னது, சத்து. ஒரு எழுத்துக்கு மேலே சுமால் அது இருக்குமேயானால் அது நீங்கள் எப்படி விளங்கிக்கணும்னு கேட்டால், அங்கன ஒரு மெய்யெழுத்து, அதே மெய்யெழுத்து உள்ளே இருக்குது, அரண்டு போட்டுட்டீங்க. இப்படி போடாமல்
அந்த டபிள்யூ இருந்துச்சுன்னு வைங்க, டபிள்யூ போட்டு ஒன்று போடுங்க, சத்து போட்டு இன்னொன்று. இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அறன்னு சொல்லாமல் அர்றன்னு சொல்லணும். இந்த ராணாவுக்கு மேலே ஒன்று இருந்தால் அங்கே என்ன ஒளிஞ்சிருக்கு? இரு ஒளிஞ்சிருக்கு. மானாவில் அது இருந்தால் என்ன ஒளிஞ்சிருக்கு? ஆமன்னு சொல்லிடக்கூடாது, அம்ம அப்படி சொல்லணும். நானாவுக்கு மேலே அது ஒளிஞ்சு இருந்தால் இன்னும் ஒளிஞ்சிருக்கு. அண அப்படின்னா எப்படி இருக்குன்னு? அண்ண. அணண்டா அண்ண. ரச ரச. ஒரு 2 3 போட்டு காட்டுங்க. இந்த பாருங்களேன், இது அண அண்ண. அணங்கிற எப்படி ஆயிடுச்சு? அண்ணன் ஆயிடுச்சு. இது ரச ரச. ரசங்கிற என்னது? ரச. வத்த வத்த. வானா தானா போட்டால் வத்த. வத்தங்கிறதுல அதில் டபிள்யூ போட்டு விட்டா வத்த. சரியா? இப்படி அழுத்த குறியீடு இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் தான். இதெல்லாம் பாடம் அவ்வளவுதான், சின்ன விஷயந்தான். இதை நீங்கள் என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ். அந்த புக்கில் போட்டிருப்போம், இந்த மாதிரி சொற்களையா நிறைய போட்டிருப்போம். அதை என்ன செய்யணும்? அல்ல பல்ல தல்ல மர்ற கர்றன்னு போட்டிருப்பா. எல்லாத்தையும் சொல்லி சொல்லி என்ன செய்யணும்? பழவணும். இதுக்கு பேர் என்னது? சத்து. தஸ்தீது அல்லது சத்து. தமிழில் அழுத்துறீல, மர்றண்டு அழுத்துறியா இல்லையா? அப்போ அழுத்த குறியீடு. இது ஒரு குறியீடு. நம்பர் 4. பாடம் 4 ஆச்சா? நம்பர் 4 ஆச்சு. நம்பர் 5 பாடத்தையே சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான். நீங்கள் இவ்வளோ ப்ராக்டிஸ் சொல்லி இதே மாதிரி சொல்லி கொடுக்கணும். சரியா? அதுக்கடுத்து என்ன? நம்பர் 5 வந்து தன்வீன். தன்வீனுக்கு வந்து இங்கே தமிழில் கிடையாது, அரபிக்கே உள்ள சொந்தமாக இருக்கிறதுனால தமிழில் அதுக்கு என்ன பேருன்னு கேட்கக்கூடாது. அது தமிழ்லையும் தன்வீன் தான். ஏன்னா அரபில் அப்படியான ஒரு தமிழில் அப்படியான ஒரு மெத்தடு கிடையாது. தன்வீன் என்றால் என்னன்னு கேட்டால், ஒரு எழுத்தில் வந்து நூன் இல்லாமலேயே அந்த நூனுடைய சவுண்டை கொண்டு வருவது. இன்கிற உச்சரிப்பை கொண்டு வந்தால் அதுக்கு பேர் என்னது? தன்வீன். அரபு மொழியில் ஒரு எழுத்தை வந்து அதில் இன்னு வர வேண்டியது இருந்தால், இன்னும் நிறைய வரும் அரபியில். எந்த எழுத்தாக இருந்தாலும் அதில் என்ன வந்துட்டு இருக்கு? கடைசியில் இன்னில் தான் முடியும் பெரும்பாலும். அந்த இன்னில் முடிகிறதுக்கு இன்னுங்கிறதை எழுதுனா நிறைய நூனை போட்டுகிட்டே இருக்கணுமா இல்லையா? நூனை போடாமல் இன்கிற உச்சரிப்பை கொண்டு வர்றதற்காக அவங்க கண்டுபிடிச்ச ஷார்ட் ஃபார்ம் என்ன, சுருக்கு முறை வந்து தன்வீன். தன்வீன்னா என்னன்னு கேட்டால், உதாரணமாக நம்ம குறியீடு பார்த்தோம்ல, அகர குறியீடு, இகர குறியீடு, உகர குறியீடு. இதை வந்து டபுள் ஆக்கிட்டோன்னு வைங்களேன். டபுள் ஆக்கிட்டு அதில் இன்னும் இருக்குன்னு நினச்சிக்க. எந்த எழுத்தில் அந்த சிங்கிள் குறியீடுக்கு பதிலாக டபுள் குறியீடு இருக்குதோ அதை எப்படி விளைக்கிறனே? இன்னும் அதில் சேர்ந்துருக்குது. எப்படி? உதாரணமாக அலிஃபை போடுங்க, ஒரு கோடு போடுங்க மேலே ஆ, 2 கோடு போடுங்க அன். இன்னும் நான் சேரு. ஒரு கோடு போட்டால் ஆ, 2 கோடு போட்டால் அன். வழங்குதா? மீம் இருக்குது, மீமு. ஒரு கோடு போட்டால் அது என்னது? மா. இன்னொரு கோடு போட்டால் மண். இன்னும் சேர்த்துக்கணும். ஒரு தா இருக்குது, ஒரு கோடு போட்டால் தா, இன்னொரு கோடு போட்டால் தன். சரியா? அதே கீழே போடுறோம். தா இருக்குது, கீழே கூட போடுறோம் தீ, இன்னொரு கோடு போட்டால் தின். தீக்கு டபுளாக இருந்தால் தின்னு படிங்க. அப்போ டபுளாக இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன செஞ்சிருங்க? தன், தின், துன், மண், முன், மின். அந்த கொம்பு இருக்குல்ல, கொம்பு டபுள் ஆகும்போது மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா உல்ட்டாவாக போடுவாங்க. கொம்பு டபுளாக போகும்போது அதே மாதிரி ஜனசா மாதிரியே இப்போ 2 போட்டு விட்டுறக்கூடாது. எப்படி போடனேன்? ஒன்று இப்படி கிடந்தால் ஒன்று அப்படி வரணும், உல்ட்டாவை திரும்பிக்கணும். 2 கொம்பு எப்படி அமையணும்? அந்த கோடு, மேற்கோடு கீழ்கோடு வந்து ஒரே மாதிரி அமைஞ்சிடும். அந்த கோடு மாதிரி 2, அந்த கோடு மாதிரி 2. இது எப்படி அமைஞ்சுன்னு பார்த்தீங்களா? இது எப்படி திரும்பிக்கிட்டு இருக்கு? ஒரு உகரம் எப்படி இருக்குது? இப்படி படுத்து கிடக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு உகரம் அப்படி அதுக்கு மேலே குப்புற 69 மாதிரி இருக்கு. எனக்கு எப்படி இருக்கு? 69 இருக்குல்ல, 6 9. 6 ஒரு டைப் அங்கிட்டு தலையை வச்சுக்கிட்டு இருக்கேன், 9 அங்கிட்டு தலையை வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த 69 மாதிரி என்ன செய்யுது? அமைஞ்சிருக்கும். வழங்குதா? அந்த மாதிரி வந்து 69 எழுதுனா அப்படி இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி டைப்பில் அது இருக்கும். 69 எழுதி திருப்பி வச்சிட வேண்டியது. 69 எழுதி என்ன செய்யணும்? சின்னதாக்கி படுக்க போட்டுற வேண்டியது. அதுக்கு பேர் என்னது? டபுள் உகரம். அவங்களா டபுள் அகரம், டபுள் இகரம், டபுள் உகரம். டபுள் குறி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல எந்த எழுத்தில் இருந்தாலும் அதில் ஒரு இன்ன சேர்த்துக்க. எந்த எழுத்துக்கு மேலே இருந்தாலும் சரி, தாவுக்கு மேலே இருந்தால் தன்னுன்னு சேர்த்துக்க, நாவுக்கு மேலே இருந்தால் நன்னுன்னு சேர்த்துக்க, லாமுக்கு மேலே இருந்தால் நினச்சிக்க
லன்னு சேர்த்துக்க, கீழே இருந்தால் லின்னு சேர்த்துக்க, கொம்பு இருந்தால் லுண்ணுண்டாக்கிக்க, டபுள் இருந்தால் இன்னும் தன்னால் வந்துடும். இன்கிறதுக்கு எந்த எழுத்தும் இருக்காது. ஆனால் என்ன செய்யணும், ஓசையில் எழுத்தில் வந்துடணும். இதுக்கு பேர் என்னது, தன்வீன். அதாவது நூன் ஓசை. தன்வீனுக்கு தமிழில் சொன்னால் இருக்கு நூன் ஓசை, நூனுடைய சவுண்டு அதில் வரணும். முடிஞ்சிருச்சா? சரி. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் முக்கியமானது வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு கேட்டால் சில எழுத்துக்கள் வந்து வேறு எழுத்தாக வாசிக்கப்படும். தமிழ்லாம் எழுதுனது தான் வாசிப்போம். தமிழில் என்ன செய்வோம், என்ன எழுதுறோமோ, காணாவை எழுதிட்டு பானாண்டு வாசிப்போமா, காணாவை காணான்னு தான் வாசிப்போம். விளங்குதா? இங்கிலீஷில் என்ன செய்வான்னு கேட்டால் எழுதுறது ஒன்றா இருக்கும், வாசிக்கிறது ஒன்றா இருக்கும். விளங்குதா? நைஃபுண்டு எழுதுனா எப்படி எழுதுவான், நைஃபுன்னு எப்படி எழுதுவான், கே ஒன்று முன்னாடி போட்டு, கே எதுக்கு அப்புறம், கே என்னத்துக்குன்னு, நைஃபுக்கும் கேக்கு என்ன சம்பந்தம்? அவன் என்ன செய்கிறான், கே போட்டு தான் எழுதுறான். இந்த கேக்கு ஏதாவது உச்சரிப்பு இருக்குதா? உச்சரிப்பு இல்லை. நேஷனல்னு எழுதுவான். நேஷனலுக்கு ஷானாவை போடுவான், என்ன போடுவான், டிஐஓ போடுவான். டிஐஓ போட்டால் அது ஷானா உச்சரிப்பு வருமா? ஆனால் எழுதுறது ஒன்று நேட்டினல்னு எழுதுவான், வாசிக்கிற எப்படி வாசிப்பான். அப்போ எழுத்துக்கும் உச்சரிப்புக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். வரி வடிவமும் ஒளி வடிவமும் பொருந்தாது. எங்கே, ஆங்கிலத்தில். தமிழில் வந்து என்ன செய்யும், காணான்னு எழுதுனா காணாதான், கடவுள்ன்றத கவுள்னு படிக்க மாட்டான். வணங்குதா? காணட காணா வந்துடணும், ஓசையில் வந்துடணும், டானா எழுத டானா வந்துடணும். தமிழில் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டால் வரி வடிவம், எழுதுகிற வடிவமும் சொல்கிற வடிவம் இருக்குல்ல, அதுவும் மாறாது. அரபில் என்ன செய்யும்னு கேட்டால் இங்கிலீஷ் மாதிரி மாறும். எழுதுறது ஒன்றா இருக்கும், வாசிக்கிறது ஒன்றா இருக்கும். எழுதுறது ஒன்றா இருக்கும், வாசிக்கிறது ஒன்றா இருக்கும். அது என்ன நூலாக அப்படி வரும்னு கேட்டால், இப்போ வந்து ராவை எடுத்துக்க, ராங்கிற எழுத்து எடுத்துக்க, ராண்டா ரே. இந்த ராங்கிற எழுத்துக்கு முன்னாடி, ராங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒரு இன் இருக்குது. என்ன இருக்குது, இன் இருக்குன்னு வைங்களேன். இன்னு இருந்தால் அப்போ மின் ரப்பிஹிம் எழுதுவேன். மின் ரப்பிஹிம் அப்படின்னு எழுது. மின்னுட்டு மீயை போடுங்க, ஒரு இன்னை போடுங்க, ஒரு ராவையும் போடுங்க. சரியா? இது என்னட்டு வாசிக்கணும், மின் ரப்பிஹிம் அப்படின்னு வாசிக்கணும். ஆனால் இந்த இன்னு வந்து என்னவா மாறிக்கணும்னு கேட்டால் இர்ன்னு மாறிக்கிறோம். இந்த இன்னும் என்னவா மாறிக்கிறேன், இர்ன்னு மாறிக்கிறோம். சரியா? மின் ரப்பிஹிம்னு எழுதி இருக்கும், வாசிக்கிற எப்படி வாசிக்கணும், மிர் ரப்பிஹிம். மின் ரப்பிஹிம்னு வாசிக்கக்கூடாது. எப்படி வாசிக்கணும், அது இன்னுக்கு பிறகு, இன்கிறதுக்கு பிறகு என்ன இருந்தால், ரா இருந்தால், இன் என்பதற்கு பிறகு லாமு இருந்தால், இன் என்பதற்கு பிறகு லாமு இருந்தால் அந்த இன்னு வந்து லாமா மாறிக்கொள்ளும். இன் என்பதற்கு பிறகு ரா இருந்தால் அந்த இன் என்னவா இருக்கு, ரேயாக மாறிக்கொள்ளும். சரியா? அது என்னென்ன எழுத்து, 4 எழுத்து இருக்குது, 3 எழுத்து தான் இருக்குது சொல்ல போனால். என்னென்ன, ரா ஒன்று, மீமு ஒன்று, லாமு ஒன்று. ரமலன்னு போட்டுக்க. ரா ஒன்று, மீமு ஒன்று, லாமு ஒன்று. நூனெல்லாம் சொல்லுவாங்க, தப்பு. அது நூனாக தானே இருக்குது. ஏன் ஆஃப், அது சொல்லுங்கதா, ஆஃப் மாற்றம் தனியாக வரும். ஃபுல் மாற்றம் எதில் வரும், இதில் தான் வரும். அதாவது ரே, மீமு, லாமு, இந்த 3 எழுத்து வந்தால் எதுக்கு பின்னாடி, இன்னுக்கு பின்னாடி. நூனில் வந்து நான் இருக்கு, நீ இருக்கு, நூ இருக்கு, அதுக்கெல்லாம் கிடையாது. நூனு கொண்டு கருத்து என்ன, இன். இன் என்ற மெய்யெழுத்து இருக்குல்ல, இன் என்ற மெய்யெழுத்துக்கு பின்னாடி ரா வந்தால், ரேயுடைய எழுத்து வந்தால் இன் என்பது எப்படி வாசிக்கப்படும், இர் என்று வாசிக்கப்படும். இன் என்ற எழுத்துக்கு பின்னாடி லாமு இருந்தால் அந்த இன் எப்படி வாசிக்கப்படும், இல் என்று. மின் மின் லதுன்னா, மின் லதுன்னா, மின் சொல்லக்கூடாது. இப்போ எப்படி சொல்லணும், மில்லதுன்னா அப்படின்னு சொல்லணும். மின் ரஹமத்தின், மின் ரஹமத்தின், மிர் ரஹமத்தின், இந்த இன்ன விட்டுருங்கிறேன். மின் ரஹமத்தின்ங்கிறது எப்படி சொல்லணும், மிர் ரஹமத்தின். மின் மா, மின் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், மிம்மா. மின் மான்றது அப்படி வரைக்கணும்,
இந்த 3 எழுத்து தான். இன் என்ற எழுத்துக்கு பின்னாடி, இன் என்ற எழுத்துக்கு பின்னாடி ரேயோ மீமோ லாமோ இருந்தால், ரேயோ மீமோ லாமோ இருந்தால் அது என்னவாயிரும்? அந்த இன்னு வந்து அந்த 3 எழுத்தாக மாறிக்கொள்ளும். இன்னுக்கு பிறகு மீம் இருந்தால் இம்மாகிவிடும், இன்னுக்கு பிறகு லாமு இருந்தால் இல்லாகிவிடும், இன்னுக்கு பிறகு ரா இருந்தால் இர்ராகிவிடும். இது ஒரு பாடம், சரியா? இதுலயே இன்னுக்கு பிறகு வாவு இருந்தால், இன்னுக்கு பிறகு ஏ இருந்தால், இன்னுக்கு பிறகு வாவு, இன்னுக்கு பிறகு ஏ, வாவு ஏ, இந்த 2 மட்டும் இருந்தால் அந்த நூனை வந்து இன் என்று சொல்லாமல், வழங்குதா, ஏயாவும் மாற்றி விடாமல் அறநூனாக மூக்குனால சொல்லுவோம்ல, மின் யௌமின்னு சொல்லாம மீ யௌமி, மீ மலையாளத்தான் பேசுகிற மாதிரி, மலையாளிகள் பேசுகிற மாதிரி நினைஞ்சுக்கிறேன்னு மூக்குல வாசிக்கிறேன், வழங்குதா. மின் யௌமின் அப்படின்னு இருந்தால் அதை அப்படி வாசிக்கக்கூடாது. எப்படி வாசிக்கணும்? மீ மின் யௌமின், மீ மின் யௌமின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? அந்த ஏயும் வரணும், அந்த நூனு வரணும். ஏக்கும் நூனுக்கு நடுவில் உள்ள ஒரு எழுத்தாக நினைஞ்சிக்கிறேன்னு மாற்றிக்கிறேன், சரியா? இது வந்து இந்த இன்னுக்கு பிறகு மாறக்கூடிய ஒரு விஷயம். இந்த சொன்னதெல்லாம் எதுக்கு மட்டும்தான்? இது இன்னுக்கு பிறகு உள்ளது. அதே மாதிரி வந்து அல்ங்கிற வார்த்தை நீ கேள்விப்பட்டிருக்கிறீல்ல, அல், சரியா? இந்த அல்ங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அல்லுக்கு பிறகு, அல்னு ஒரு அலங்கார சொல்லு அரபியில் இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு சில எழுத்துக்கள், பாதி எழுத்து அரபியில் இருக்குது, அந்த எழுத்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த லாம் என்ன செஞ்சுக்கிறேன்? மாறிக்கிறோம். இன்னொரு பாதி எழுத்தில் இருந்தால் மாறாது. அது மாறக்கூடிய எழுத்து, அது சம்சியா கமரியான்னு உங்களுக்கு படித்து தந்திருப்பாங்க. அரபு எழுத்துல எத்தனை இருக்குது? பாதி எழுத்து சம்சியா இருக்குது. இதிலே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த அலிஃப் இருக்குன்னு வைங்களேன், அல் அலிஃபு, அல் அல் அலிஃபுன்னு நீ சொல்லும்போது இல்லு வாசியா, இல்லுன்னு தானே வாசிக்கிற, அல்னு தானே வாசிக்கிற. அல் அலிஃபுன்னு வாசிச்சோம்னா அது கமரியா, சரியா? அல் பாவு, இல்லு மாறுனுச்சா, கமரியா. அல் தாவுன்னு சொல்லக்கூடாது, அத்தாவு, இது சம்சியா, சரிங்களா? அது காவு போடுங்க, அது காவு போடுங்க, ஷா போடுங்க. அது மாதிரி அஸ்ஸாவு, அது காஃபு, அலிஃபில் வந்து காஃபு போடுங்க, அதுலேயும் காஃபு போடுங்க, இதில் ஷீனை போடுங்க, அதுலேயும் ஷீனை போடுங்க. அஸ்ஸாவு. அல் அல் ஜீமு, இது என்னது? அஜ்ஜீமுன்னு சொல்ல மாட்டோம். அல் அல் ஜீமு, அது என்னது? அப்போ கமரியா. அல் ஹாவு, அல் ஹாவு, கமரியா. அத்தா, அல் தாலுன்னு சொல்லக்கூடாது, அத்தாலு, இத்தா மாறிக்கிருச்சு, ஷம்சியா. அல்லாலு, அல் ராவுன்னு சொல்லக்கூடாது, அர்ராவு. அல் ஜாவுன்னு சொல்லக்கூடாது, அஸ்ஸகாத்துன்னு சொன்னால் அல் ஜகாத்துன்னு சொல்லக்கூடாது, அஸ்ஸாவு. அப்புறம் என்னது? அஷீனு, அஸ்ஸீனு, அஷீனு, அஸ்ஸாது, அல்லாது. அல் தாவுன்னு சொல்லலாமா? ஷம்சியா. அல்லாஹ் லாம வச்சு லோயிடை வச்சுட்டு தான் வரும், நமக்குதா? ஐனு, அல் ஐனு, கமரியா. அல் கைனு, என்னது? அல்ஃபாவு சொல்லு. இது இது எப்படி சொல்லு? அல் அக்காஃபுவா அல்காஃபுவா? இது அல்காஃபு தான். அல்லாமு மாறினுச்சாலும் தெரியல, மாறலான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இருந்தாலும் சமசியாவில் வச்சுக்கிறாங்க அதை. இது எப்படி சொல்லணும்? அல் மீமு, எழுத்து பேரை சொல்லு. அல் மீமு, மீமு பேரை சொல்கிறான். அல் மீமு. அல் நூன்னு சொல்லலாமா? அந்நூனு. அல்வாவு சொல்லலாமா? அல்வாவு தான். அல் ஹாவு சொல்லலாமா? சொல்லலாம். அல் ஹம்சத்து, அல் யாவு, ஐயாவு இல்லை,
அல் யாவு. இப்போ இந்த மாதிரியான எழுத்துக்களுக்கு இதான் இது அந்த எழுத்து எழுதுறது ஒன்று, வாசிக்கிற ஒன்று சொன்னோம்ல, இதான் அது. எழுதுற என்ன எழுதுகிறோம்? லாம எழுதுகிறோம். வாசிக்கிறது ரேயா வாசிக்கிறோம், வாசிக்கிறது ஜேயா வாசிக்கிறோம், வாசிக்கிறது வந்து சீனா வாசிக்கிறோம், வாசிக்கிறது சீனா வாசிக்கிறோம். அப்போ இந்த லாமு அல்லில் வரக்கூடிய லாமு மட்டும் பாதி எழுத்துக்களில் லாமாக வரும், பாதி எழுத்துக்களில் இது 14 அது 14 தேரும். வழங்குதா? லாமு நடுவில் நிற்கும், இங்கிட்டு சேராது அங்கிட்டு சேராது, அதே எழுத்தாக இருக்கிறனால. அப்போ இங்கிட்டு 14 அங்கிட்டு 14 என்ன செய்யும்? கரெக்டாக நிற்கி 14 சம்சியா 14 கமரியா. இதை உங்கள் இஷ்டத்துக்கு சம்சியால் வேணாலும் செஞ்சுக்கலாம். எது அல்லாமுங்கிறத, அல்லாமுங்கிறத மாறுனுச்சா மாறலையா, அதுவும் லாமு தானே. அதனுடைய ஒரிஜினல் உச்சரிப்பை தருதா, அதுலேருந்து வாங்கி தருதான்னு நமக்கு சொல்ல முடியாது. அதில் நடுவில் அல்லாமல் போட்டு இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி இருக்கும். சரியா? இதுக்கு பேர் என்னது? இப்படி ஒரு மாற்றம். எழுதுறது ஒன்று, வாசிக்கிறது ஒன்று. இதுதான் எழுத்துக்களுடைய விஷயங்கள். அடுத்து என்ன? இவ்வளவு தான். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் நிறுத்துறது ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் குரான் ஓதிடலாம். இப்போ நாம் சொல்லி தந்த பாடத்தை வச்சு என்ன செய்யலாம்? குரான் ஓதிக்கிடலாம். ஆனால் அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்கியத்தை முடிக்கிறோம்ல, முடிக்கணும்னு சொன்னால் இருக்கிறபடி முடிக்கக்கூடாது. இப்போ வந்தான்னு நம்ம படிக்கிறோம், வந்தான் அப்படி தான் முடிப்போம். ஆனால் அரபியில் வந்து அப்படி நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டுறா இருந்தால் செத்ததுன்னு சொல்லக்கூடாது, செத்ததுன்னு சொல்கிறதா என்ன செய்யணும்? செத்ததும் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? செத்தத் இத்தில் தான் நிப்பாட்டணும். நான் இன்று காலையில் கும்பகோணம், கும்பகோணம் கரெக்டாக இம்மை இருக்குது, கும்பகோணத்திற்குன்னு மூச்சை விட்டுட்டான். மூச்சை விட்டா எப்படி செய்யணும்? திற்கு தான் அரபியில். தமிழில் அரபியில் என்ன செய்யணும்? கும்பகோணத்திற்கு, திற்குன்னு சொல்லிடக்கூடாது, இக்கில் தான் நிப்பாட்டணும். எந்த அது ஊன் இருந்தாலும் சரி, ஆண் இருந்தாலும் சரி, ஈன் இருந்தாலும் சரி, நிப்பாட்டினா என்ன பண்ணி போடுறான்? இப்போ குரான் எடுத்துப்பாரு, ரப்பில் ஆலமீனன்னு இருக்கும். ரப்பில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன, நான் தானே நிப்பாட்டனே, ஆலமீன் அப்படிமா. அர் ரஹ்மான் ரஹீமீன் இருக்கும், ரஹீமீன் தானே வாசிக்கணும். என்ன சொல்லுவான்? அர் ரஹ்மான் ரஹீம் அப்படிமா. மாலிகி யௌமித்தீனின்னு இருக்கும், தீனின்னு சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான்? தீன். மாலிகி யௌமித்தீன். சொல்லுங்கதா? ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈனு எப்படி இருக்கேன்? ஈயாக்க நஸ்தஈனூன்னு தான் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்? ஈயாக்க நஸ்தஈன் சேர்த்து வாசிட்டு போனீங்கன்னா நஸ்தஈனு ஹுதின சிராத்தல் படி. அதோட மூச்சை விட்டியா என்ன செஞ்சிக்க? மெய்யெழுத்தில் நிப்பாட்டணும். அரபியில் என்ன செய்யணும்? எதை நிப்பாட்டினாலும் தாலிக்கல் கிதாபு, தாலிக்கல் அப்படின்னு வாசிக்கிட்டே போகிறோம். கிதாபுன்னு வாசிடலாம். தாலிக்கல் கிதாபு, ஆற்று போய் தாலிக்கல் கிதாபுங்கிறான். இப்போ கிதாபு தான். தாலிக்கல் கிதாபுன்னு இருக்கு. உனக்கு மூச்சு இழுக்க முடியலை, இடையில நிப்பாட்டுற. எப்படி நிப்பாட்டனே? தாலிக்கல் கிதாப், தாலிக்கல் கிதாபு லாரைப ஃபீஹிங்கிறத தாலிக்கல் கிதாப் லாரைப ஃபீஹியில் மூச்சை விட்டான். லாரைப ஃபீஹி இல்லை. என்ன செய்யணும்? ஃபீஹின்னு அப்படி சோர்ந்து போய் என்ன செய்யணும்? சோர்ந்து போயிடுறான்ல, அதுக்காக அப்படி வச்சிருக்கிறாங்க. அப்போ நிறுத்தல், இதுக்கு பேர் வக்ஃபுண்டு. இதுக்கு பேர் என்னது? வக்ஃபு. வக்ஃபுண்டா என்ன? நிறுத்தல். அரபு மொழியில் நிறுத்துறதா இருந்தால் என்ன செய்யணும்? சுக்கூனில் நிறுத்த வேண்டும். சரியா? ஆனால் இதில் இன்னொரு விதி விலக்கு ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் சுக்கூனில் தான் நிறுத்த வேண்டும். ஆனால் அதில் தன்வீன் இருக்குல்ல, தன்வீன் அகர குறியீடு பெற்ற தன்வீன், அன் பன் ரன் மண் கடைசி வார்த்தையாக இருக்குது. எப்படி இருக்கு கடைசி வார்த்தை? ரஹீமன். ரஹீமுன் என்று இருந்தால் எப்படி நிப்பாட்டனே? ரஹீம். ரஹீமின் என்று இருந்தால் ரஹீம். ரஹீமு என்று இருந்தால் ரஹீம். ரஹீமான் இருந்தால் ரஹீம். எப்படி இருந்தால் ரஹீம் தான். ரஹீமன் என்று இருந்தால் மட்டும் ரஹீமன் அப்படி இருந்தா ரஹீமா. எப்படி நிறுத்தணுமா? ரஹீம் நிறுத்தக்கூடாது, அலிஃபாக நிறுத்தணும். அலிஃபில் கொண்டே நிறுத்தணும். எதில் மட்டும்? தன்வீனில். அகர குறியீடு உள்ள தன்வீனில் மட்டும். அகர ஒரு எழுத்துல 6 இருக்குமா? 6 இருக்கு. எப்படி இருக்கு? ரஹீமு, ரஹீம, ரஹீமி 3 எழுதுங்க. தன்வீன் இல்லாமல் 3, தன்வீன் போட்டு 3 எழுதுங்க. ரஹீம, ரஹீம, ரஹீமி, ரஹீமு, இது ஒரு 3. அப்புறம் ரஹீமன்,
ரஹீமன், ரஹீமுன்னா தன்வீன் தான். ரஹீமுன், ரஹீமுன், ரஹீமின். எந்த இந்த ஆறுக்குள்ள தான் வரும். எந்த ஒன்றா இருந்தால் இந்த ஆறுக்குள்ளான வரும். இப்படி ரஹீமு என்று இருந்தால் எப்படி பாட்டுன்னு ரஹீம், ரஹீமீன் இருந்தாலும் ரஹீம், ரஹீம ரஹீம், ரஹீமின் ரஹீம், ரஹீமுன் ரஹீமன், ரஹீமா. ரஹீம்னு பாடக்கூடாது. அந்த ஒரு இடத்துல மட்டும் என்ன செய்யக்கூடாது, ரஹீமான் நீட்டி விட்டு நிறுத்த வேண்டும். இது வந்து நிறுத்துறது. என்னது நிறுத்துறது. அடுத்தது இருந்தும் வாசிக்காத எழுத்துக்கள். எழுத்தில் இருக்கு என்ன செய்யக்கூடாது, வாசிக்கக்கூடாது. உதாரணமாக நெடில் நீங்கள் படிச்சிங்க. நெடில் நீட்டுறதுக்கு ஆனாவை நீட்டுறதுக்கு என்ன பண்ணணும், இன்னொரு ஆனா போடணும், இன்னொரு அழிவு போடணும். பானாவை நீட்டுறதுக்கு பேர் இப்போ பா இருக்கு, பா இருக்குல்ல, பேயை போடுங்க, மேலே ஒரு கோடை போடுங்க. இது என்னவாயிரும், பா. நீட்டுறதா இருந்தால் பான்னு நீட்டுறோம்ல, அப்படி நீட்டிட்டு அதுக்கு அடுத்த எழுத்தில் சுக்கூன் வந்துருச்சுன்னு வைங்க, பா இருண்டு வந்துச்சுன்னு வைங்க, பாண்டு போட்டு என்ன செய்யுது, இருண்டு வந்துச்சுன்னு சொன்னால் இதை பார்ன்னு படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும், பர்ன்னு படிக்கணும். அதான் நெடிலுக்கு பின்னாடி, நெடிலுக்கு பின்னாடி சுக்கூன் வந்தால், நெடிலுக்கு பின்னாடி சுக்கூன் வந்தால் அந்த நெடில் குறிலாக வாசிக்கப்படும். ஃபான் அப்படின்னு இருந்தால் ஃபன், ஃபான் என்று இருந்தால் என்ன செய்யணும், ஃபன். நான் என்று இருந்தால் நன், கான் என்று இருந்தால் கண். அதான் நீட்டிட்டு ஒரு பின்னாடி சுக்குன் வந்துடக்கூடாது. நீட்டினதுக்கு அப்புறம் என்ன வரக்கூடாது, சுக்குன் வந்துடக்கூடாது. சுக்குன் வந்தால் அந்த அலிஃப் என்னவாயிரும், போயிடும். இது ஒரு பாடம். எத்தனை பாடம் ஆச்சு? சரி. இதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டால், அதாவது ராகத்துக்காக வேண்டி குரானை இது அரபி கிராமரில் வராது, ஆனால் நடைமுறையில் உள்ளது. கிராமருக்கு அப்பாற்பட்ட இன்னொரு வகையான கலை இது. ராகம் போட்டு வாசிக்கிறாங்க இல்லையா? அப்போ ராகம் போடும்போது என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, ஒரு எழுத்து அந்த ராகம் கரெக்டாக வர்றதுக்காக வேண்டி கொஞ்சம் கூட நீட்ட வேண்டியிருக்கும். ரஹ்மான் அப்படி நீட்டுறதை விட ரஹ்மான் நீட்டினா கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீட்டுறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பிற்காலத்தில் இதெல்லாம் வந்தது. மத்துன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. மத்து, அதுக்கு என்ன வச்சுருப்பாங்க, மத்துன்னு வச்சுருப்பாங்க. இந்த மத்து வச்சாங்கன்னா கொஞ்சம் லாங் டைம் நீட்டணும். எப்படி நீட்டணும், கொஞ்சம் கூடுதல் நேரம் நீட்ட வேண்டும். என்ன நீட்டணும், இப்போ ரஹ்மான் இருக்குன்னு வைங்களேன், அது போட்டு ஒன்று போடுங்க, போடாமல் ஒன்று போடுங்க. ரஹ்மான், இது ரஹ்மானு. இது என்ன படிக்கணும், ரஹ்மானு, ரஹ்மானு அப்படி வச்சுக்கிறங்க. அது இப்படி போடுங்க, மத்து அழிவுங்க. இதான் மத்துங்கிறது. மத்துன்னா அப்படி, அதாவது அப்படி ஒரு வளைஞ்சு இப்படி ஒரு மத்து பார்த்து குரான்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. இந்த மத்து இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 4 விரலை மடக்கிற அளவுக்கு நீட்டலாம். அதை ரஹ்மான், இந்த மாவை எவ்வளோ நீட்டலாம், ரஹ்மான் அப்படின்னு சொல்லிடாம ரஹ்மான் வரைக்கும் நீட்டலாம். அனுமதி. 4 தடவை விரலை மடக்கிற நேரம் இருக்குல்ல, அதுக்காக மெது இப்படி மடக்கூடாது, அப்படி மடக்கிறது இல்லை. வேகமாக 4 தடவை மடக்கிற மாதிரி என்ன செய்யணும், அவ்வளோ டைமுக்கு என்ன செஞ்சுக்கிடலாம், நீட்டிக்கிடலாம். இது ஒரு மத்து, இது அடிஷனல். ஒழுங்கா இதை தெரியாட்டா கூட நீட்டாமல் வச்சுட்டு போயிடலாம். ஒருத்தன் இதை கண்டுக்கிறாமல் புதுசாக ஓதக்கூடிய ஆளுக்கு என்ன செய்யலாம், இதை கண்டுக்கிறாமல் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டுக்கிட்டாங்கன்னா என்ன செய்யணும், மற்ற எழுத்தை விட கொஞ்சம் கூடுதலாக இதை நீட்டி கொள்ள வேண்டும். சரியா? இப்போ பாடத்தில் உள்ளது இவ்வளோதான். இன்னும் ஒன்று விட்டுருக்கு. ஒரே ஒரு விஷயம், நெடில் இருக்குல்ல, நெடில்னா என்ன, காணாவே காவண்ண வாக்குறது, கீனாவே கீயண்ணா வாக்குறது, கூணாவே கூவண்ணா வாக்குறது, அந்த மாதிரி ஆக்குறதுக்கு நெடில்னு சொல்கிறோம். அப்போ காணாவே காவண்ணா வாக்குறதுக்கு என்ன செஞ்சோம், பின்னாடி ஒரு அலிஃபை சேர்த்தோம். இந்த அலிஃபை சேர்க்கும் போது நமக்கு என்ன வருதுன்னு கேட்டால், எழுதுறதுக்கு நமக்கு இடைஞ்சல் வரும். அதாவது காஃபிர்னு எழுத வேண்டியிருக்கு. அலிஃபு போட்டால் நீங்கள் என்ன செஞ்சாகணும், முறிக்கணும். காஃபிர்னு நீங்கள் எழுதுறா இருந்தால் அலிஃபுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாத, முறிக்கணும். முறிச்சியல்னா அது ஒரு டைம் கூடுதலாக செலவாகும். இந்த அலிஃபு இல்லாட்டி நம்ம என்ன பண்ணி போடலாம், அலிஃபு இல்லாமல் எழுதுங்களேன், இப்படி எழுதிடலாம். இப்போ அலிஃபு இல்லாட்டி
ஒரு எழுப்பில் எழுதிட்டு போயிடலாம். அலிஃப் இருந்தா ஆனால் நம்ம நீட் எழுத்து தேவைப்படுது. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஷார்ட் ஃபார்மாக நிப்பாட்டி விட்றது சின்னதாக இப்படி எழுதி முடிச்சுட்டு இப்படி ஆக்கிடுறது. ரெண்டும் ஒன்று தான். காஃபிரு காஃபிரு அதுலேயும் காஃபிரு ரெண்டும் ஒரே தான். இதில் என்ன லாபம் நமக்கு? எழுதுறது ஒரு மூச்சில் முடிச்சிடறோம்ல வேலையை. இப்போ ரஹ்மான் இருக்கு, ரெண்டு விதமாக எழுதலாம். ரஹ்மான் எப்படி எழுதலாம்? அலிஃபை போட்டு எழுதுனீங்கன்னா ரஹ்மா இன். இப்போ பாருங்க, ரஹ்மானு ஹேயி மீமு நூன் ஒன்றா சேர்ந்துருக்கு. வழங்குதா? இதில் என்ன இருக்குது? ஹே மீமுக்கு அப்புறத்துக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த எழுத்தை எந்த எழுத்தை நீட்டு நினைக்கிறோமோ அதில் அலிஃபு போடுறதுக்கு பதிலாக அதுக்கு மேலே அலிஃபுடைய காவாசி அலிஃபு, ஒரு அலிஃபு எவ்வளோ பெருசாக இருக்குமோ அதில் எவ்வளோ சைஸு ஒரு கால்வாசி அப்படி நீட்டி விட்டோம்னா நல்லா நெடிலாகிக்கிறோம். ரஹ்மான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எடுத்துப்பார். மீமுக்கு மேலே என்ன போட்டிருக்க முடியும்? அது அலிஃபு தான். அது என்னது? அலிஃபு இன்னொரு வடிவம். அந்த அலிஃபை இன்னொரு வடிவத்தை எழுதுவாங்க. அதே மாதிரி கீழேயும் அந்த அலிஃபை போடலாம். எப்படி போடலாம்? கீழேயும் போடலாம். பிஹி பிஹின்னு போட்டுக்கலாம். ஹே போட்டு ஏயும் போட்டு இது எப்படி படிக்கிறோம்? பிஹின்னு படிக்கிறோம். இப்படி போட்டு விட்டா அதே மாதிரி வந்துடும். அப்படி விட்டா என்ன ஆயிரும்? இது பி, இது ஹி பிஹி. சரியா? அதே மாதிரி அந்த அந்த இது இருக்குல்ல, பேசுக்கு அந்த கொம்பை இப்படி திருப்பி விட்டு மாற்றி திருப்பி விட்டுன்னு வைங்க. இப்படி உல்டா போட்டு விட்டீங்கன்னா புஹூ. அந்த நீட்டுறதுக்கு இன்னொரு வடிவம் வச்சுருக்குறாங்க. இது ரொம்ப கம்மியாக வரும். இது என்ன வரும் குரானில்? ரொம்ப இப்போ இந்த சவுதியிலேருந்து அடிக்கிற குரானில் இது ஜாஸ்தியாக வரும். பாகிஸ்தானில் நம்ம இந்தியாவில் அடிக்கிற குரானில் இது என்ன ரொம்ப ரேராக, ரொம்ப குறைவான இடத்துல தான் என்ன செய்யும் இந்த மாதிரியான வடிவத்தை அவங்க கையாளுவாங்க. சவுதியில் நிறைய இடத்துல இது பாதி இடத்துல இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீட்டுற இடத்துல இவ்வளவு தான் மொத்தமே. இது இருந்தால் நெஞ்சுக்கலாம், நம்ம குரானை வாசிச்சிடலாம். இது மட்டும் நல்லா படித்து வச்சுக்கிட்டோம்னா குரானை வாசிக்கிறது ஈஸி. இதுக்கு புஸ்தகமும் கையில் வச்சுக்கிற வேண்டியது, ப்ராக்டிஸும் பண்ண வேண்டியது. ஈஸியாக நினைச்சிடலாம், யாருமே குரானை வாசிச்சிடலாம். இது அந்த இதை தான் போட்டுவிட்டு வருஷ கணக்கில் சொல்லி என்ன செய்கிறாங்க, நான் குரானை ஓத தெரியாது, 3 வருஷம் ஓதுறேன் எனக்கு வரலன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட விஷயமே கிடையாது. ரொம்ப எளிமையாக ஓதுகிற விஷயந்தான். இந்த இந்த பாடத்தையும் வைத்துக்கொண்டு, இந்த புஸ்தகத்தையும் வைத்துக்கொண்டு என்ன செய்யணும், நீங்கள் கிளாஸ் நடத்தி மக்களை தயார்படுத்தணும். ஓகே?